ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பாப்பமா பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்கு வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது. அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசித்துட்டு மீனாட்ட கேட்குறாரு, நான் உங்க கூட சண்டை போட்டேன்னா நீ என்கிட்ட பேசுவியா இல்லை பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் சண்டை போட்டால் தாங்க உங்கள் கூட எனக்கு பேசணும்னே தோணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா குளிக்க போன நேரமாக பார்த்தா அவங்க அப்பா ஃபோன்லேருந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு 4-5 மிஸ்டு கால் கொடுக்குறாரு. அந்த மிஸ்டு காலை கொடுத்து கொடுத்து கட் பண்ணையில் மீனாவுக்கு புரியல. என்னங்க பண்ணுறீங்க என்னங்க பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, அப்பா ஃபோன்லேருந்து அம்மாவுக்கு மிஸ்டு கால் கொடுத்தா எப்படினாலும் அம்மா அடிப்பாங்கல்ல, வா வா ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டு கால் கொடுத்துட்டு வெளியில் ஓடி போயிடுறாங்க. ஓடி போனோடனே இங்கே இருக்க ஸ்ருதி வீட்டில் இருக்க அவங்க அம்மா பார்த்துட்டு, ஐயோ 4 மிஸ்டு கால் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே இவர் பாத்ரூம்லேருந்து வெளியில் வராரு. அவர் பார்க்குறாரு, என்னடா அவள் மிஸ்டு கால் கொடுத்துருக்காளேன்ட்டு. சரின்னு சொல்லி அவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் இங்கிட்டிருந்து முத்துவும் மீனாவும் எட்டி பார்க்குறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. அம்மா அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஃபோன் பண்ணி அவர் ஒய்ஃப்கிட்ட பேசுகிறாரு. என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னோன்னையும் என்ன தான் வயசானவங்களாக இருந்தாலும் கணவன் மனைவி தானே, அவங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு இது இருக்கத்தானே செய்யும். சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமானது இருக்கும்ல. ஆமாம், அவங்க குரலை கேட்டோன்னே அவங்களுக்கு ஒரு அழுகையாக வருது. சரி, நீ தான் என்னோட பேச்சை கேட்க மாட்டேற, நான் எப்படி உன்னைய மறந்துட்டு இருக்க முடியும்? நீ என்ன செய்கிற, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே வந்து கேரளா சம்மந்தப்பட்ட சாப்பாடாவில் இருக்கும் வைக்கும், உனக்கு எப்படி அது ஒத்து வருது? நீ சாப்பிட்டியா, உனக்கு ஒத்துக்குச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒத்துக்குச்சுங்க, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அங்கே இருக்கிறவங்க எப்படி நடந்துக்குவாங்க, என்ன பண்ணுவாங்கன்ட்டு. என்ன தான் பணக்காரவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். நீ போன இடத்துல பார்த்து இருந்துக்க, என் கூடயும் வந்து இருக்க மாட்டேன். நீங்கள் தான் எனக்கு பிடிக்காதவங்க வீட்டில் போய் இருக்கிறீங்கள்ல, அப்புறம் எப்படி நான் வந்து உங்கள் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, இப்படியே நம்ம 2 பேரும் இருந்துட மாட்டோம், நம்ம வீட்டை வந்து கைப்பற்றுறதுக்கு முத்துட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே இவர் சொல்கிறாரு, அதெல்லாம் என் மகன் சொல்லாமலே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஓ மகன் இருக்கால, அவனை கடன் கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து ஒளிஞ்சு நின்று பார்த்ததை அவங்க அப்பா பார்த்துட்டு இங்கே வாடா அப்படின்றாங்க. சொல்லிக்கிட்டு இங்கே ஒட்டுற இருக்கு மீனா, அங்கே ஒட்டுற இருக்கு மீனான்னு மீனாட்ட சொல்கிற மாதிரி ஆக்ஷனை போடுறாரு. போட்டோன்னே என்னடா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, நீங்கள் அம்மா கூட பேசணுன்னு தான்ப்பா இந்த வேலை பார்த்தேன் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மீனாவும் முத்துவும் இங்கிலீஷ் படிக்கிறதுக்காண்டி ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகிறதுக்காக இருக்காங்க. அது வந்து மனோஜுக்கு கட்டுற பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் இங்கே டீச்சராக ஒர்க் பண்ண போகுது. இங்கே வந்திருக்காங்க, எல்லாரையும் பார்க்குறாங்க, வைக்கிறாங்க. ஏங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம புத்திசாலியா இல்லை நம்ம முட்டாளா எதுவுமே தெரில. ஏன் இதை சொல்கிறேன்றீங்களா? இவங்களுக்கு 48 லட்சம் கடன் இருக்குது, அதில் 10 லட்சம் போக மிச்சம் 38 லட்சம் இருக்குது. அந்த கடனை கட்டுறதை விட்டுவிட்டு, அதுக்கு வேலை பார்க்குறத விட்டுவிட்டு, இப்போ வந்து இன்ஸ்டியூட்டில் உட்காந்து படிக்க போகிறாங்கங்க. யார் வந்து முட்டாள், யார் வந்து புத்திசாலின்னு சத்தியமாக தெரியலைங்க. நம்மளும் பொழுது போகணும்னு நாடகம் பார்ப்போம் வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வருது. நீ தானாப்பா, நீ சஸ்பென்ஸும் சொல்லிட்டு நான் என்னமோ நினச்சேன், நீ தான் டீச்சரா அப்படின்னு சொல்லி முத்து வெகுளித்தனமாக பேசுகிற மாதிரி வெகுளித்தனமாக பேசுகிறாரு. அண்ணே சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறமா ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நீங்கள் வந்து எதுக்காண்டி வந்திருக்கீங்க, இந்த இங்கிலீஷ் கற்றுக்கிட்டுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்களாம் சொல்கிறாங்க, கேரளாக்காரங்க, மலையாளக்காரங்க, ஹிந்திக்காரங்க எல்லாரும் எந்திரிச்சு எனக்கு வந்து இதுக்காண்டி தெரியணும், நான் வந்து இதுக்காண்டி தெரியணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இங்கே ஒரு ஹிந்திக்கார புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னவோ இந்த பொண்ணுக்கு ஜோடியாக இந்த பையனை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தோன்றதை சொல்கிறேன். அதே மாதிரி முத்து கடனுக்கு வந்து இந்த பையன் ஹெல்ப் பண்ணுவேன், அவன் கொஞ்சம் வசதியானவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல, எனக்கு திடீர்னு இப்போ தோணுச்சு, அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி முத்து மீனாவையும் எந்திரிச்சு சொல்கிறாங்க. 2 பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறாங்க. முத்து சொல்ல முத்துக்கு கண் கலங்குது. அதோட நாடகத்தை முடிக்கிறாங்க. பிடிச்சிருந்தா